வணக்கம். குரு பேச்சு பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. கன்னிராசி அன்பர்களே, குரு பகவான் வருகின்ற சித்திரை 18 புதன்கிழமை மாலை 5:01 மணிக்கு, அதாவது 1/5/2024 அன்று மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் 13 மே 2025 வரை அங்கிருப்பார். குரு பகவான் முழு சுபர். அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு நற்பலன்களை தருவார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் 5, 7, 9 ஆகிய பார்வையால் பார்வைப்படும் இடங்கள் சுபிட்சமாகி நற்பலன்களை தருவார்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியை பார்க்கும் முன்பு குணநலன்களை பார்க்கலாம். சாந்தமானவர்கள், உண்மையானவர்கள், அறிவும் நினைவாற்றலும் உள்ளவர்கள், கலை மற்றும் கைத்தொழில் ஆர்வம் மிக்கவர்கள், கல்வியாளர்கள், பெண்களுடன் இணைந்து செயல்படுபவர்கள், பார்த்தவுடன் செய்திகளை விளங்கிக் கொள்பவர்கள், ராஜதந்திரி, சிக்கனமுடையவர், நுண்கலை பிரிவில் ஆர்வம் உள்ளவர்கள், பிரசித்தி பெற்றவர்கள், எதையும் விரைவில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள். இப்படி உங்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். புதனை ராசிநாதனாகவும், உத்திரம் 2, 3, 4 பாதங்களையும், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களையும் கொண்ட உங்கள் நட்சத்திர குணாதிசயங்களை பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம். நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுய மதிப்பும் கண்ணியமும் மிக்கவர்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்கள், திறமைசாலிகள், காமகுணம் கொஞ்சம் அதிகம் இருக்கும், உஷ்ண உடம்பு கொண்டவர்கள், இறையுணர்வு, கல்வியில் நாட்டம் கொண்டவர்கள். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரம். பேரும் புகழும் பெற்று சுகமான வாழ்க்கை வாழ்பவர்கள், ஆழ்ந்த யோசனை உள்ளவர்கள், அண்டியவர்களை காப்பாற்றுபவர்கள், பெண்களை கவருவதிலும் அழகாக பேசுவதிலும் வல்லவர்கள், எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள். சித்திரை 1, 2 பாதங்களை கொண்ட நட்சத்திரக்காரர்கள் பெண்களிடம் சரளமாக பழகுவார்கள், வசீகர பார்வையும் இனிய பேச்சும் கொண்டவர்கள், எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள், கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். ராசி பலனுக்குள் செல்லலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாப சுகஸ்தானத்தில் வந்தமர்கிறார் குரு பகவான். உங்களுக்கு இந்த வருடம் ராஜயோகம்தான். பார்வையாக உங்கள் ராசியையும் 3ஆம் இடமான தைரியம், வீரியம், காரியஸ்தானம், சகோதரஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். அடுத்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். செல்வம் சேரும், அரசியல் அதிகாரம் உண்டாகும், அரசியல் மரியாதை கிடைக்கும், தான தர்மம் செய்வர், கார் போன்ற உயர் ரக வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்வியில் வித்வானாக மாறுவார். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும், புகழ் அதிகரிக்கும், விஐபிக்கள் சந்திப்பு கிடைத்து அதனாலும் முன்னேறுவார்கள். பொன் பொருள், வீடு, மனை, விவசாய வயல் ஆகியவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். உயர் பதவிகள் கிடைக்கும், வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் ஒளி பெறும், முகத்தில் பொலிவும் புத்திசாலித்தனமும் கூடும், புகழ் மரியாதை கூடும், அரசியல் ஈடுபாடு ஏற்படும், மன நிம்மதி அதிகரிக்கும், உங்கள் மேல் இருந்த கெட்ட பெயர் அகலும், சுயமரியாதை அதிகரிக்கும், கௌரவ பதவி கிடைக்கும், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும். 3ஆம் பாவத்தை பார்ப்பதால் மன தைரியம் அதிகரிக்கும், இளைய சகோதர உறவு பலப்படும், தெளிவான மனநிலையை பெறுவீர்கள், தைரியம் வீரம் அதிகரிக்கும், கனவுகள் மகிழ்ச்சி தரும், நல்ல வேலையாட்கள் அமைவார்கள், தொழில்கள் மேம்படும், ஜீவன தொழில்கள் அனைத்தும் லாபம் தரும், கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் நல்ல தலைமுறை அமையும், குழந்தை பேரு உண்டாகும், குழந்தைகளால் உங்கள் மரியாதை உயரும், ஆழ்ந்த அறிவு ஞானம் உண்டாகும், பணம் சம்பாதிக்கும் வழிகளை கண்டுகொள்வீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு ராஜயோகம்தான். அடுத்ததாக நட்சத்திர பலன்கள். உத்திரம் 2, 3 பாதங்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும், விற்பனை அதிகரிக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகி மகிழ்ச்சி தரும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். விருந்து போன்ற நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரிடம் கலந்து கொள்வீர்கள்.
குழந்தைகள் செயலால் பெருமை அடைவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் திடீர் செலவுகள் உண்டாகலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்பட பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும். உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளிடம் ஒத்துப்போவீர்கள். பெரிய கடன்களில் இருந்து விடுபட்டு நிம்மதியடைவீர்கள். அடுத்ததாக சித்திரை 1-2 பாதங்கள். வீட்டை விட்டு வெளியே தங்கும் நிலை ஏற்படலாம். பதவியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் சமயோசித புத்தியால் திடீரென்று வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு ராஜயோகம்தான். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். இது குரு பயிற்சி மட்டும்தான். பெரிய காரியங்களில் ஈடுபடும் போது ஜாதகம் தசாபுத்தியை கவனத்தில் கொள்ளுங்கள். ஐயப்ப பகவான் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.